بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக என்ன பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆனுக்கு முரண்படுற சில ஹதீஸுகளை எடுத்துக்காட்டி இவை எப்படியெல்லாம் முரண்படுகின்றன என்று எடுத்துக்காட்டி வருகிறோம். அதற்கு முன்னால் குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுகள் என்று அறிஞர்கள் குறிப்பிட்ட தகவலை சொன்னோம். இப்போ மற்ற அறிஞர்கள் சொல்லாட்டா கூட நமக்கு தெரிகிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக தெரிகிறது. அந்த மாதிரியான ஹதீஸ்களை தான் நம்ம எடுத்து சொல்லி வருகிறோம். அந்த வகையில் முக்கியமான ஒரு ஹதீஸ் என்னென்னு சொன்னால், சாலிம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் இந்த சாலிமுடைய ஹதீஸ் தான் பெரிய சர்ச்சையாக ஆனது. அதை சொன்ன பிறகு தான் வரிந்து கட்டி கொண்டு என்ன செஞ்சாங்க, சலஃப் அறிஞர்கள் மற்றவர்கள்லாம் நம்மளோடு ஒரு யுத்தத்துக்கே வந்தார்கள். அந்த சாலிமுடைய ஹதீஸுங்கிறது என்னங்கிறத நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்துருங்க. பார்த்த பிறகு அதில் உள்ள ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்ப்போம். அந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது அதில் வரக்கூடிய கேள்விகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறேன். இந்த சாலிம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் என்ன என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலத்தில் வளர்ப்பு பிள்ளைகள் வைத்துக்கொள்வது தடுக்கப்படாமல் இருந்தது. ரசூலுல்லாஹ்வே என்ன செஞ்சாங்கன்னா, ஸெய்த் என்பவரை வளர்ப்பு மகனாக வைத்திருந்தார்கள். அவங்கள ஸெய்த் இப்னு முஹம்மது என்று தான் மக்களை கூப்பிடுவார்கள். முகமதுடைய மகன் ஸெய்து என்று சொல்கிற அளவுக்கு அந்த ஸெய்து என்பவரை ரசூலுல்லாஹ் மகன் போலவே வளர்த்தார்கள். பிறகு என்னாச்சுன்னு சொன்னால், அல்லாஹ் தடை செஞ்சிட்டான். அதாவது வளர்க்குறதுனாலையெல்லாம் பிள்ளையாக முடியாது, பெற்றால் தான் பிள்ளை. ஒரு தாயாவர் தான் தந்தையாக இருந்தாலும் அவங்க பெற்று இருக்கணும் என்கிற ஒரு சட்டம் விட்டது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் என்று சொல்வதை நிறுத்திட்டாங்க. ஸெய்தை மகன்ட்டு சொல்ல மாட்டாங்க. அதை உடைக்கிறதுக்காகத்தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் ஸெய்து கல்யாணம் பண்ணியிருந்த ஸைனபுங்கிறவங்கள அவர் விவாகரத்து செய்தப்பட்ட பிறகு மகனுடைய மனைவி என்று எடுத்துக்கொள்ளாமல், அது மகனே கிடையாத ஸைனபையே ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அல்லாஹ். அப்போ இந்த நம்பிக்கை உடைக்கணும். வளர்ப்பு பிள்ளைங்கிற ஒரு கான்செப்ட் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிற விஷயம். பிள்ளைய தர்றவன் அல்லாஹ் தான். நீனா ஒரு ஆளை பிடிச்சிட்டு என் பிள்ளைன்றீங்கன்னா அது எப்படி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கையில் தலையிடுறதா அது? அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப சீரியஸாக இஸ்லாம் தடுத்துருச்சு. வளர்க்கலாம், ஒரு ஆள் எடுத்து வளர்க்கலாம். வளர்த்து கொண்டாலும் அவன் பெரிய பருவம் அடைஞ்ச பிறகு அவர்களை ஒரு ஒரு மற்ற ஆண்களை எப்படி டீல் பண்ணணுமோ, மற்ற பெண்களை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணிக்கொள்ளணும். அதுதான் அதான் தவிர பிள்ளை மாதிரியான ஒரு அடிப்படையில் வைத்துக்கொள்ள முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி ரசூலுல்லாஹ் எப்படி ஸெய்தை எடுத்து வளர்த்தாங்களோ அதே மாதிரி சாலிம் என்பவர், இந்த சாலிம் என்பவரும் வளர்க்கப்படுறாரு. யாரால் வளர்க்கப்படுறாருன்னா, ஹுதைஃபா என்ற ஒரு சஹாபி, அவருடைய மனைவி சஹ்லா. ஹுதைஃபாங்கிறது அந்த ஆம்பளைக்கு பேர் சஹாபி, அவங்க மனைவிக்கு பேர் சஹ்லா. இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சாலிம் என்பவரை சின்ன வயசுலேருந்தே எடுத்து வளர்க்குறாங்க. பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. சின்ன வயசில் எடுத்து பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. அப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வசனம் இறங்கிருச்சு. இது சாலிமுக்காக இறங்கினதல்ல, ரசூலுல்லாஹ்வுக்காக தான் இறங்குனுச்சு. வளர்ப்பு பிள்ளைங்கிற மேட்ரு இறங்குனது ரசூலுல்லாஹ் விஷயத்துக்காக இருந்தாலும் அந்த சட்டம் எல்லோரும் தானே. அந்த வகையில் இது இறங்கினவன்னு என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு அந்த பிள்ளையை பிரிஞ்சிருக்க முடியலை, நாங்கள் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோம், பிள்ளையாகவே நினைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் இப்போ எங்களோட தனித்திருக்க முடியுமா? இப்போ இப்போ அந்த வீட்டில் ஹுதைஃபா வெளியூர் போயிட்டார்னு வைங்க,
அந்த நாட்களில் இந்த சாலிமும் அந்த பையன் தான் வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வளர்ப்பு பிள்ளைங்கிற சட்டம் இருக்கும்போது பிள்ளைண்டு ஆயிரும். பிள்ளை கிடையாதுன்னு ஆகும் பொழுது யாரோ எவரை மாதிரி தானே, யாரோ ஒரு ஆண் யாரோ ஒரு பெண்ணோட தனிச்சிருக்கலாமா என்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அவங்களுக்கு அது உறுத்தலாக இருக்குது. அதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, முறையிடுறாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரத்தில் நான் அந்த வரிசை ஒன்றா வாசித்து காட்டுவேன். சுருக்கத்தை விளங்கிட்டு அந்த ஹதீஸை வாசித்தா ஈஸியாக பதிங்க. அதுக்காக தான். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அது பிள்ளைங்கிற உறவு ஏற்படணும்னா நீ என்ன செஞ்சிருன்னா, நீ அந்த பையனுக்கு வந்து நீ பால் கொடுத்துரு. பால் கொடுத்தா நீ அம்மாவாயிருவ. அம்மாவாயிட்டேன்னு சொன்னால் அவர் அத்தாவாயிருவார் உதைஃபா. அதுக்கு பிறகு எந்த விதமான உறுத்தலும் உங்களுக்கு வர தேவையில்லை. பிள்ளை மாதிரி என்ன செய்யலாம், வளர்ப்பு பிள்ளை தானே இல்லை, பால் குடி பிள்ளைன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. பால் குடிச்ச ஒரு பெண்ணிட்ட வந்து ஒருத்தன் வந்து பால் குடிச்சிட்டான்னு சொன்னால், தாய் இல்லாத ஒரு பெண்கிட்ட பால் குடிச்சிட்டான்னு சொன்னால் அவள் தாயாயிருவாள்ல. அப்படி மார்க்கத்தில் இருக்கத்தானே செய்யுது என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்தாங்க என்பதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் வந்து அதிகமாக இந்த சம்பவம் வந்து பல வகையான வார்த்தைகளை இடம்பெறுவது முஸ்லீமில் தான். வேறு வேறு நூலாசிரியர்லாம் கூட இந்த ஹதீஸை வந்து பெருமளவு தவிர்த்துட்டாங்க. இதை வகை வகையாக வார்த்தைகளை போட்டு பதிவு செஞ்சுருக்கிற ஆளியார்னா முஸ்லீம் இமாம் தான். மற்றப்பட்ட நூல்கள்லாம் இதை லேசாக தொட்டு காட்டி நவண்டுருவாங்க. இவர் இதில் எத்தனை வகையான அறிவிப்புகிறது அம்புட்டையும் கொண்டாந்து நினைஞ்சிருக்காரு. அடுத்தடுத்த ஹதீஸ் தான், ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கு பின்னா என்ன செய்கிறாரு, வரிசையாக அந்த ஹதீஸுகளை போடுறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதமான ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும். அப்படியான வார்த்தைகள் அதில் இருக்கும். அந்த ஹதீஸை இதை கருத்தை விளங்கிட்டீங்களா? இப்போ அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கலாமான்னு நீங்கள் பாருங்கள். ஹதீஸ் என்னென்னு கேட்டால், அண்ணா ஆயிஷா அறிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க, ஜாஅத்து சஹ்லா பின்து சுஹைல் வந்தார்கள். ஜாஅத்து சஹ்லான்னா யார், அந்த சாலிமை வளர்த்தவங்க அந்த அம்மா. ஜாஅத்து சஹ்லா பின்து சுஹைலின், சுஹைல் என்பவருடைய மகள் சஹ்லா என்பவர் வந்தார். இளன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். வந்து ஃபகாலத், அவர் சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அரா, நான் காண்கிறேன். அராக்கு தனி சட்டம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ராவிலிருந்து ஆண்டு வரும். ஆண்டு சொல்லாமல் எராண்டு தான் சொல்லுவாங்க. அதில் வந்து முத்தக்கல்லியம் வகதான் வந்து அரா, தன்னிலை ஒருமை வந்து அராண்டு வரும். இன்னி நான் அரா, பார்க்கிறேன், காண்கிறேன். ராண்டா பார்த்தான், அராண்டா பார்க்கிறேன், வருங்காலம். இன்னி அரா, நான் பார்க்கிறேன். ஃபி வஜிஹி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய முகத்தில். அபு ஹுதைஃபான அவருடைய கணவர். அபு ஹுதைஃபாவோட ஹுதைஃபான் அவர் பேரை சொல்லிட்டு அபு ஹுதைஃபா அவர் பேர். இன்னி அரா ஃபி வஜி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய முகத்தில் நான் காண்கிறேன். மின் துஹூலி சாலிமின், சாலிமு நுழைவதால், சாலிமு வந்து அவர் இல்லாத போது என் வீட்டுக்கு வருவதால் அவருடைய முகத்தில் நான் என்ன செய்கிறேன், ஒன்றை காணுகிறேன். என்ன காண்றேன்னா, அது என்ன காண்றேன்னு சொல்லலை, நம்ம வச்சுக்கிற வேண்டியதான். என்ன காண்றாரு, முகத்தில் ஒரு விதமான அதிருப்தி. அதாவது இந்த ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா இருக்கார்ல, அவர் வந்து இந்த சட்டம் இறங்கினவுடனே அவர் அந்நியருங்கிறத அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். இந்த அம்மாவுக்கு வந்து அதை புரிஞ்சிக்கிற முடியலை. பிள்ளை மாதிரி அதை பையனை நினைக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் வீட்டுக்கு வந்து போதானே இருப்பார், அங்கே தானே இருந்தார். அவர் இருக்கும்போது ஹுதைஃபா வந்துட்டார்னு சொன்னால் அவர் முகமே மாறிடும். மார்க்கத்து அடிப்படையில் இவர் மார்க் அடிப்படையில் அந்நியர் ஆகிட்டார். அந்நியர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும், மனைவி மட்டும் பெண்ணு மட்டும் இருக்கிற நேரத்தில் வந்து அவர் எப்படி வரலாம்? அந்த பாதிப்பு வந்து இவருக்கு இல்லைன்னு விளங்குது. அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தாலும் அவர் கரெக்டாக சட்டம் இறங்கினவுடனே பிள்ளை இல்லைங்கிறது ஒரு செகண்டில் அவர் ஸ்டடி ஆகிட்டார். அதனால தான் அவர் முகத்தில் வந்து ஒரு வெறுப்பை காண்கிறேன். அந்த வெறுப்பைன்னு சில ஹதீஸில் பச்சையாக சொல்லப்பட்டிருக்குது. இதில் காண்கிறேன் மட்டும் இருக்குது. இன்னி நான் அராஃபி வஜிஹி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய முகத்தில் காண்கிறேன். மின் துஹூலி சாலிமின், சாலிமு நுழைவதால் காண்கிறேன். என்னத்தை காண்கிறேன், ஒரு அதிருப்தியை காணுகிறேன். அது இங்கே இல்லை, ஒரு அதிருப்தி எனக்கு தெரியுது அப்படின்றவுடனே அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட நான் வந்தேன்.
வந்து சொன்ன உடனே ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, அருள் ஈஹி, நீ பால் ஊட்டு அவருக்கு. யார்? சகலாவை நோக்கி சொல்கிறாங்க. அருள் ஈஹி, நீ அவருக்கு பால் ஊட்டுவாயாக. காலத்து அந்த அம்மா கேட்குறாங்க, ஓ கைஃப உருளி உஹு, எப்படி நான் பால் ஊட்டுறது? ஒஹுவ ரஜுலுன் கபீருன், அவர் பெரிய ஆம்பளையாக இருக்கார், சின்ன பையனாக இல்லை, இப்போ அவர் இளைஞர் ஆகிட்டார். எடுத்து வளர்க்கும் போது சின்ன பிள்ளையாக இருந்து வளர்த்துருந்தாலும் இப்போ அவர் யாராக இருக்காருன்னு கேட்டால் சின்ன பையனாக இல்லை. ஒஹுவ ரஜுலுன் கபீரும், அவர் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கிறாரு, நான் எப்படி அவருக்கு பால் ஊட்டுவேன்? ரசூல்லா பால் ஊட்டுன்னு சொன்ன பிறகு கூட இந்த அம்மாவுக்கு அதை ஏற்றுக்கிற முடியலை. பால் ஊட்டுதல்ங்கிறது பெரிய ஆளுக்கெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க டவுட்டை கிளப்புறாங்க. ஓ கைஃப உருளி உஹு, நான் எப்படி அவருக்கு பால் ஊட்டுவேன்? ஒஹுவ ரஜுலுன் கபீரும். அப்போ இதில் என்ன வழங்கின, இந்த 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 சாலிம் என்பவர் பச்சை பிள்ளையாவெல்லாம் இருக்கலை. ரஜுலுன்றாலே பருவம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் ரஜுலுன்பாங்க. அதில் பருவம் அடைஞ்ச 15 வயசு பையனை கூட ரஜுலுன்னு சொல்லலாம். கபீருன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆள், ஒரு 25 வயசு அந்த மாதிரி வந்தால தான் ரஜுலுன் கபீருன்பாங்க. ஒவ்வொரு ரஜுலுன் கபீரும், அவர் வந்து பெரிய ஒரு ஆணாக இருக்கிறார், பெரிய ஆண்மகனாக இருக்கும் பொழுது அவனுக்கு நான் எப்படி நான் பால் ஊட்டுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபஸ்ஸம என்றால் புன்னகை பூப்பது, லஹிக்கன்னா சிரிக்கிறது. சத்தம் வர்ற மாதிரி சிரித்தா சிரிக்கிறேன்னு சொல்லுவோம். சத்தம் வராமல் பல்ல மட்டும் காட்டுவாங்கள்ல, அதுக்கு பேர் புன்னகை. புன்னகை வந்து உள்ள வார்த்தை தபஸ்ஸம. தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூத்தார்கள், புன் சிரிப்பு சிரித்தார்கள். சிரித்து விட்டு ஒக்கால சொன்னார்கள், கது அலிம்து, நான் அறிந்திருக்கிறேன், அன்னஹு ரஜுலுன் கபீருன், அவர் பெரிய ஆம்பளை தான் என்று எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். அப்போ பெரிய ஆளாக இருக்காருன்னு சொல்ல தெரியாமையெல்லாம் பால் கொடுக்க சொல்லலை. அவர் பெரிய ஆம்பளைன்னு எனக்கு தெரியும், பெரிய ஆம்பளையாயிருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தீர்ப்பை நான் சொல்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு வருது. இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஓ கான கது ஷஹீத பத்ரன், இவர் பத்ரு போர்லேயே பங்கெடுத்தவராக இருந்தார். இந்த சாலிம் யார்? பத்ரு போருக்கெல்லாம் பிறகு தான் ரொம்ப பின்னாடியாக இந்த வசனம்லாம் இறங்குது. அவர் இந்த ஜாத அம்ருன் ஃபி ஹதீசி, அமுரு என்பவர் தன்னோட அறிவிப்பில் அதிகமாக்கி சொல்கிறார், கான கது ஷஹீத பத்ரன், இந்த சாலிம் என்பவர் பத்ரில் கலந்து கொண்டவர். அப்போ பத்ரில் கலந்து கொண்டார்னா ரசூலுல்லாவுடைய அந்த 2 ஹிஜ்ரி 2 தானே, 2லேயே வந்து நினைஞ்சிட்டார். அவர் ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்கார், போரில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஹிஜ்ரத்து பண்ணி ரசூலுல்லாவுக்கு முன்னாடியே வந்து உமர்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு இவர் தான் இமாமத்து செஞ்சுருக்கிறார் சாலிமும். அந்த பகுதியில் தொழுகை நடத்தும் பொழுது இமாம் யாருன்னு கேட்டால் அந்த சாலிம் தான், பச்சை புள்ள கிடையாது. பெரிய ஆள் என்பதற்குரிய ஆதாரங்கள் நிறைய அதுக்குள்ளே சொல்லுகிறார் முஸ்லீமே. முதல்ல அன்னஹு ரஜுலுன் கபீருன், அவர் பெரிய ஆள்னு சொல்கிற வார்த்தையே போடுறாரு. ரசூலுல்லாஹ் அது எனக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறேன்னு சொன்னதை போடுறாரு. இன்னொரு வார்த்தை என்ன போடுறாருன்னா, கான கது ஷஹீத பத்ரன். இந்த வார்த்தையெல்லாம் குறிப்பிடுற காரணம் என்னென்னா, பத்ரில் கலந்துக்கிட்டாருங்கிறது அவருடைய ஏஜை காட்டுறதுக்கு தான், வயசை காட்டுறதுக்கு தான். கான கது ஷஹீத பத்ரன், அவர் பதிலில் கலந்து கொண்டவராக இருந்தார், அப்போவே பெரிய ஆள். இது அதுக்கு பிந்தி நடக்கிற சம்பவம். ஒஃபி ரிவாயத்தி இப்னி அபி உமர், அபு உமர் என்பவருடைய இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, ஃபல்லாஹிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஃபத்த பஸ்ஸமேண்டு புன் சிரிப்புன்றதில் இதில் நல்லா வாய் விட்டே சிரிச்சிருக்கிறாங்க. இதை கேட்டவுடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நீ பால் கொடுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அது ஒரு தமாஷா சொல்கிற அளவுக்கு அந்த ஹதீஸ் இருக்குது. அப்போ இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸுடைய பேசிக்கான விஷயம். இப்போ இதில் என்னென்னு கேட்டால், இதை வந்து முஸ்லீமில் அறிவிப்பாளர்லாம் கரெக்டு தான், முஸ்லீம்ங்கிற நூலில் வருது, அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறது. இது வந்து மார்க்கத்தில் வந்து இது சரியான ஹதீஸ் என்று இருந்தால், அப்போ இதில் நிறைய கேள்வி வருது. என்ன கேள்வி வருது? ஹதீஸுகள் எல்லாம் எதுக்கு உள்ளது? வரலாறாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு உள்ளதா, அல்லது நம்ம சட்டம் எடுத்து அதன்படி அமல் செய்வதற்கு உள்ளதா?
வேறு வேறு ஆட்களுடைய வரலாறுகள் வந்து சும்மா செவிக்கு ஒரு உணவாக கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சட்டம் இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது, அதில் ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அதுக்கு தான் அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் ஒரு அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு இளைஞராக இருக்கிறாரு. அந்த இளைஞர் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த பெண்ணு கூப்பிட்டு இவருக்கு பாலை கொடுத்து விட்டா அப்புறம் சர்வ சாதாரணமாக அது போய்க்கிடலாமா, அப்படி செய்கிறது அது ஒத்துக்குருவீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, ஃபத்வா கொடுக்க மாட்டாங்களாம். ஃபத்வா கொடுக்காட்டி பின்ன என்னத்துக்கு அப்போ அவங்களும் தானே ஏற்றுக்கிறல. இப்படி இது ஹதீஸு வந்து நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்கிறோம். நிறைய காரணம் நிறைய சொல்லுவேன் நான் பின்னாடி. நம்ம ஏற்றுக்கிற மாட்டோங்கிறோம். ஏற்றுக்கிறணும்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. எதுக்கு ஏற்றுக்கிற மாட்டாங்க? நீ உன் வாழ்க்கையில் இப்படி உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நீ கடைப்பிடிப்பியா அப்படின்னு கேட்டால் அது எப்படி, அது சரியாக வராத அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி வந்து இப்படி ஒருத்தர் உங்கள் மனைவி பால் கொடுக்க சொல்லிட்டு ஒரு ஆளை ரொம்ப விரும்புகிறீங்க. அவர் வந்து நீங்கள் இல்லாத நேரத்திலாம் வீட்டுக்கு வந்து புள்ள போல் வந்துக்கிட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுக்கு பால் கொடுத்துட்டு அதை செஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டால் அது எப்படி, அதெல்லாம் செய்ய மாட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. செய்ய மாட்டோம்னா ஏன் செய்ய மாட்டீங்க? அப்போ இதை ஏற்றுக்கிட்டால் செய்யணும்ல. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஹதீஸை நம்புகிறோங்கிறீங்க, நம்புகிறோன்னா வழிகாட்டுதல் இருக்கிறதுல. சும்மா நம்பிட்டு போகிறதுக்கு இஸ்லாத்தில் எனக்கு கதையாக இது சும்மா நம்பணும்னு சொல்கிறதுக்கு வழிகாட்டுதல். அதை வந்து அது ஒருத்தன் தீர்ப்பு கேட்டால் ஃபத்வா கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு நடுத்தர வயசு பெண்ணு ஒரு இளம் வயசு ஆணுமாக ஒரு தனிமையில் யாரையும் வந்து தெரியல தனியாக இருக்கிறாங்க. அவங்க அப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நான் பால் கொடுத்துட்டேன், என் பிள்ளையா போயிட்டாருன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குருவீங்களா? பாலூட்டுதல் என்பதே குழந்தை பருவத்துக்கு உள்ளது. சாதாரணமாக தெரியும். பாலூட்டுதல் என்பது வந்து 2 வயசுக்கு கீழே தான் பாலூட்டுதல். 2 வயசுக்கு மேலே வந்து ஒரு பெண்ணிட்ட ஒருத்தன் பால் குடித்தான்னு சொன்னால் அவன் வந்து பிள்ளைங்கிற அந்தஸ்துக்கு வரமாட்டான், தாய்ங்கிற அந்தஸ்துக்கு வரமாட்டார்கள். பாலூட்டுதலுக்கு ஒரு பருவம் இருக்கிறது. அதாவது வேறு உணவுகள்லாம் சாப்பிடாமல் பாலை மட்டுமே உணவாக உட்கொள்ளக்கூடிய அந்த பருவம் இருக்குல்ல, 2 வருஷம், அதிகபட்சமாக போனால் வேறு சில கருத்துக்கு அறிஞர் கருத்து பிரகாரம் 2.5 வருஷம், அதாவது 30 மாதம். அப்போ அவ்வளவுதான் பாலூட்டுக்கிற பருவம்னு சொல்லும்போது இவர் வந்து போரில் கலந்துக்கிட்டவராக இருக்கார், தாடி வச்சவராக இருக்கார், பெரிய ஒரு ஆம்பளையாக இருக்கார். இவருக்கு போய் பால் கொடுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸில் வந்துருச்சு. அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு புடிவாதத்துக்கு சொல்கிறீங்களே தவிர ஏற்றுக்குருவீங்களா? அப்படி தீர்ப்பு அளிப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் யாராவது சந்தித்து கேட்டால் அவனுக்கு இந்த தீர்ப்பை நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸாச்சா? இன்னொரு ஹதீஸை பாருங்கள். நான் அடுத்தடுத்து போடுறோம் தானே சொல்கிறேன், அடுத்தடுத்து தான். அதாவது இது வந்து 1453, அதே 53 போட்டு தான் அதில் 27 அப்படி உள்பிரிவாக பிரிக்கிறார். அதே ஹதீஸுடைய நம்பர் தான். ஆயிஷா, இதுவும் ஆயிஷா தான். அது வரைக்கும் அறிவிப்பாளர் என்ன ஆயிஷா அறிவிக்கிறாங்க. சாலிம் அவர்கள் மௌலா அபி ஹுதைஃபத்த, அபு ஹுதைஃபாவால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை. அதை தான் பிள்ளை மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. சரியா? சாலிம் அவர்கள் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தார். கான அபி ஹுதைஃபா, அவர் அபு ஹுதைஃபாவோடவும் அஹ்லிஹி, அபு ஹுதைஃபாவோட குடும்பத்தாரோடவும் இருந்தார். ஃபி பைத்திஹிம், அவங்க வீட்டிலே இருந்தார். அவர் வந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தார். சின்னவராக இருந்தனால புள்ள மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு அதில் வந்துச்சு. இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் வீட்டில் தான் இருந்தார். சாலிம் என்பவர் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்த சாலிம் அவர்கள் கான அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடனும் அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தாருடனும் இருந்தார். ஃபி பைத்திஹிம், அவங்களுடைய வீட்டில் தான், அந்த தனி வீட்டில் அவர் கிடையாது.
அத்தத் அத்தத்துனா வந்தார்கள். வந்தார்கள்னால் யாருங்கிறது சொல்லலை. அதில் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு அத்தத்துனா ஃபாயில் வரணும்ல, யாரை சொல்கிறாங்கன்னு விளங்கலை. அடுத்த அறிவிப்பாளர் அது ஒரு அது கருத்தை ப்ராக்கெட்டில் போட்டு விளக்குறார். தானி, அதாவது அவருக்கு வத்தத்தை நாடுகிறார்கள். இப்னத்த சுகைலின், சுகைலுடைய மகளை தான் சொல்கிறாங்க. வந்தார் என்று சொல்வது யாரை தான்? சுகைலுடைய மகளை, அதாவது சஹலாவை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஃபாத்தத்து சஹலான்னு வச்சுக்கிறணும். ஃபாத்தத்து சஹலா, சஹலா வந்தார்கள். அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். வந்து ஃபகாலத், அவங்க சொன்னாங்க, இன்ன சாலிமன், சாலிம் அவர்கள் கது பலக, அடைந்து விட்டார். பலகன்னு அடைகிறது. கது பலக, அடைந்து விட்டார். மா எபுலுகு ரிஜாலு, ஆண்கள் அடைய வேண்டியதை அடைந்து விட்டார். ஆண்கள் அடைய வேண்டிய அந்த பருவத்தை அடைந்து விட்டார்னு அர்த்தம். பெரிய ஆள் ஆகிட்டார்னு அர்த்தம். அக்கலை, அவர் விளங்க ஆரம்பித்து விட்டார். மா அக்கலு, ஆண்கள் விளங்கக்கூடியதெல்லாம் விளங்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஆம்பளை ஆகிட்டார். சின்ன பிள்ளைன்னு இருக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்காது. எது கல்யாணம் பண்ணுறாங்கன்றோ உங்களுக்கு விளங்காது. கொஞ்சம் பருவம் அடைஞ்சோன்னு நினைச்சிடறேன், அவங்களுக்கு எல்லாம் விளங்கி போயிடும். அதை சொல்கிறாங்க. இன்ன சாலிமன், சாலிம் அவர்கள் கது பலக மா எபுலுகு ரிஜால், ஆண்கள் அடைந்ததை அடைந்து விட்டார். அப்படின்னா அந்த பருவத்தை அடைஞ்சிட்டார். அக்களை, புரிந்து கொண்டார். மா அக்கலு, ஆண்கள் விளங்குறதெல்லாம் அவர் வழங்கி கொண்டார். இன்னஹு, அவர் எதுகுல் அலைனா, அவர் எங்களிடம் வருகிறார். எங்கள் மீது நுழைகிறார்னா அர்த்தம், எங்களிடம் வருகிறார். இன்னி அலுன்னு, நான் நினைக்கிறேன், அன்னஃபி நஃப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய மனசுக்குள்ள மின் தாலிக்க, இது பற்றி ஷெய் அன், ஏதோ இருக்கிறது நான் நினைக்கிறேன். இன்னி அலுன்னு, நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறாங்களாம்? சஹலா நினைக்கிறாங்க. அன்னஃபி நஃப்சி அபி ஹுதைஃபா, என் கணவருடைய மனசில், நஃப்ஸுன்னா மனசு, என் கணவருடைய அபு ஹுதைஃபாவுடைய மனசில் மின் தாலிக்க, இது குறித்து ஷெய் அன், ஏதோ ஒன்றை நினைக்கிறேன். அவர் மனசில் அதிருப்தி இருக்கிறத நினைக்கிறேங்கிறாங்க. என் புருஷனுக்கு பிடிக்கலை, அவர் வீட்டுக்கு வர்றாரு, அது என் கணவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நானாக நினைக்கிறேங்கிறாங்க. ஃபகால லஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால லஹா, சஹலாவுக்கு சொன்னார்கள், ரசூல் சொன்னார்கள், அர்லிஹி, அவருக்கு நீ பாலூட்டு, தஹுருமி அலைஹி, அவருக்கு நீ ஹராமாகி மகரமாகி விடுவாய், தாயாகி விடுவாய்ன்னு அர்த்தம். அர்லிஹி, அவருக்கு நீ பாலூட்டி விடு. தஹுருமி அலைஹி, தஹுரும்னா கல்யாணம் பண்ணுறது ஹராம், அது மகரம். தஹுருமி, நீ ஹராமாகி விடுவாய். தஹுருமீன்னு வரும்ல, அது இது ஷர்த்து மறைஞ்சிருக்க முடியாது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கட்டளைக்கு பின்னாடி வந்தால் அர்லிஹி, நீ பால் ஊட்டி விடு. அப்படி பால் ஊட்டினால் அங்கே ஷர்த்து அப்படி இருக்குது. தஹுருமி, நீ ஹராமாகி, தஹுருமீன தஹுருமி, நீ ஹராமாகி விடுவாய், அழகி அவருக்கு, அப்படின்னா மகரமாகி விடுவாய், அதாவது தாயாகி விடுவாய். பால் ஊட்டியாச்சுல, பால் ஊட்டினு சொன்னால் பிள்ளையாயிருவார், பிள்ளையாயிட்டு நீ தாயாயிருவார். அப்போ தஹுருமி அழகி. மேலும் எதுகபு போய்விடும். எதுகபு அல்லதி ஃபீ நஃப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா மனசில் உள்ளதும் போய்விடும். எதுகபு போய்விடும். அல்லதி ஃபீ நஃப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா நஃப்ஸில் உள்ளது, மனசில் உள்ளதும் போயிடும். ஒரு தப்பான எண்ணம் கொள்கிறாருன்னு சொல்கிறீங்கள, அவருக்கும் அது மாறிடும். நீ பால் ஊட்டிட்டின்னு சொன்னால், பால் ஊட்டுற விஷயம் தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் தாய் பிள்ளை நினச்சிக்கிடுவார். அதுக்கு பிறகு அவருக்கு வேறு மாதிரியான ஒரு எண்ணம் வராது. எதுகபல்லதி ஃபீ நஃப்சி அபி ஹுதைஃபான்றாங்க. ஃபரஜாத், அவர் திரும்பி சென்று விட்டார். பிற்காலத்தில் அவர் சொல்கிறார், ஃபகாலத்தில் அவர் சொல்கிறார், இன்னி கது அர்தாத்துஹு, நான் பால் ஊட்டினேன். ஃபதஹபல்லதி ஃபீ நஃப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா மனசில் உள்ளது போய்விட்டது. அதை ரசூலுல்லாஹ் உத்தரவு பிரகாரம் செய்ய அதை செயல்முறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, நடைமுறைக்கு. அதை பால் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இவங்களுக்கு மகன்கிற உணவு வந்த மாதிரி அபு ஹுதைஃபாவுக்கு என்ன வந்துருச்சு,
தன் மனைவி பாலூட்டினால் பாலூட்டும் தந்தைன்னு வந்துடுவார்ல, தந்தைன்னு வந்துருச்சான். வந்ததுனால ஃபதஹப போய்விட்டது, அல்லது ஃபி நஃப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய மனசில் இருந்தது போய்விட்டது. அப்போ இந்த சம்பவம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. சும்மா ஃபார்மா தமாஸ் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம்ல, நீ பாலூட்டி சரியாக வந்துடுண்டு அப்படின்னு சொல்ல வேடிக்கைக்கு சொன்னாங்கன்னு கூட ஒரு வியாக்கியானம் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க முடியாது. இது வந்து நிஜமாக தான் சொன்னாங்க, அதனால் நடைமுறைப்படுத்தி காட்டிட்டாங்க. சரியா? இதுவும் முஸ்லீமில் தான் வருது. அதுக்கு அடுத்த ஹதீஸ் அதே முஸ்லீம் தான். அதுக்கடுத்த ஹதீஸ் வருதுன்னா காசிம் முகமது சொல்கிறாரு, அண்ணா ஆயிஷா சொல்கிறாங்க, அன்ன சஹலா, இது அறிவிப்பாடலாம் விட்டுருவோம். அன்ன சஹலா பின்த்து சுஹைல் இப்னு அம்ரின், சுஹைல் இப்னு அம்ருடைய மகள் சஹலா, அம்ரு வந்து தாத்தா, அது சரியா? அன்ன சஹலா அவர்கள் பின்த சுஹைலின் இப்னி அம்ரின், அம்ருடைய மகளாகிய சுஹைலுடைய மகள் சஹலா அவர்கள் ஜாத் வந்தார்கள், ஜாத்தின் நபியிடத்தில் வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து காலத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன சாலிம் அவர்கள், எந்த சாலிமை பற்றி சொன்னாங்களா, அது பிராக்கெட்டில் ஐஃபன் போட்டு இந்த அறிவிப்பாளர் விளக்கம் சேர்க்கிறார். லி சாலிமின் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை சாலிமை பற்றி சொல்கிறார். லி சாலிமின் அது விளக்கம் மாதிரி, அதை விட்டுருங்க. இங்கேருந்து வந்தால் போதும். இன்ன சாலிமன் மஅனா, சாலிம் அவர்கள் மஅனா எங்களோடு இருக்கிறார். ஃபி பைத்தினா, எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஓ கது பலகமா எவ்வளவு ரிஜாலு, அதில் வர்ற அதே வாசகம்தான். ஆண்கள் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டாரு. ஓ அலிம மா யாலமுர் ரிஜாலு, ஆண்கள் அறிய வேண்டிய விஷயத்தெல்லாம் அறிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அருள் ஈஹி, நீ அவருக்கு வந்து நீ பால் ஊட்டி விடு, தஹுருமி அலைஹி, நீ அவருக்கு ஹராமாகி விடுவாய். இது வரைக்கும் அந்த ஹதீஸில் உள்ள மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பிந்தி பாருங்கள், கால அந்த அறிவிப்பாளர் யார் சொல்கிறா, அறிவிப்பாளர் சொல்கிறாரு, யார் காசிம்கிட்ட இந்த இப்னு அபி முலைக்கா, இந்த காசிம் என்பவர் ஆயிஷா சொன்னதாக காசிம் அறிவிக்கிறாரு, காசிம் சொன்னதாக இப்னு அபி முலைக்கா அறிவிக்கிறார். இந்த இப்னு அபி முலைக்காங்கிறவர் சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கால இப்னு அபி முலைக்கா, அதாவது இந்த ஹதீஸை வந்து சொன்னது ஆயிஷாட்ட கேட்டவர் காசிம்கிட்ட கேட்டவர் இப்னு அபி முலைக்கா. இப்போ இப்னு அபி முலைக்கா இப்போ சொல்கிறாரு, கால இப்னு அபி முலைக்கா சொல்கிறாரு, மக்கஸ்து சனத்தன், ஒரு வருஷம் நான் வந்து காத்திருந்தேன். கரீபம் மின்ஹா, அல்லது ஒரு வருஷத்துக்கு நெருக்கமாக, ஒரு 11 மாதம் அந்த மாதிரி நெருக்கமாக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். லா ஹத்திசு பிஹி, இதை அறிவிக்காதவனாக நான் காத்திருந்தேன். இதை கேட்டு நான் அறிவிக்க பயந்துட்டேன். இப்படி ஒரு ஹதீஸனோன்னு அந்த மாதிரி காசிம் சொல்கிறாரு, ஆயிஷா நாயி சொன்னதாக காசிம் சொல்கிறாரு. இது எப்படி நடந்திருக்கான்? அப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்குது. இப்னு அபி முலைக்கா வந்து இந்த ஹதீஸை அவர் கேள்விப்பட்டு ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு வருஷமாக ஒருத்தருக்கு சொல்லலைங்கிறாரு. இப்போ மக்கஸ்து சனத்தன், ஓராண்டு நான் வந்து தாமதித்தேன், வெயிட் பண்ணேன். மக்கத்தனை வெயிட் பண்ணுறது. சனத்தன் ஒரு வருஷம், கரீபம் மின்ஹா, கரீபம் மின் சனத்தின், அல்லது ஒரு வருஷத்திற்கு நெருக்கமாக, கொஞ்சம் கம்மியாக. அப்போ ஒரு வருஷமோ ஒரு வருஷத்துக்கு நெருக்கமாகவோ நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். எதுக்கு வெயிட் பண்ணேன்? லாவு ஹத்திசு பிஹி, இதை அறிவிக்காதவனாக. இந்த ஹதீஸை நான் யாருக்கும் சொல்லவே இல்லை, கேட்ட ஹதீஸையெல்லாம் பரப்பிடுவேன். இது ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட, இது மார்க்கமாக எனக்கு படலை, நான் பயந்துக்கிட்டு என்ன செய்யணும், யாருக்கும் சொல்லலைங்கிறார். ஹிபுத்துன்னா ஹாபண்டா பயந்தான், ஹாபூன்லேருந்து பா மாதிரி, அதிலேருந்து என்ன வரேன், என்னென்னு வரும்ல, அது ஹாபாவிலேருந்து ஹிப்தி அப்படின்னு வரும். அப்போ ஹிபுத்து, நான் அஞ்சினேன், இது இந்த ஹதீஸ் விஷயத்தில் பயந்தேன்
இந்த ஹதீஸையே பயந்துருக்கிறாரு. என்னடா இது ஹதீஸு, இப்படிமா ரசூல்லா சொல்லுவாங்க, இதை போய் சொன்னால் என்ன கதிக்கு ஆளாகிறது என்று ஒரு வருஷத்துக்கு நான் யாருக்கும் சொல்லவே இல்லை. பிறகு சும்மா லகைத்துல் காசிமை, பிறகு காசிமை இன்னொரு தடவை நான் சந்தித்தேன். வணங்குதா, அவர் தப்பாகுப்பா சொல்லிட்டார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டார் அவர். பிறகு நான் நினைச்சிட்டேன், எனக்கு அறிவித்த காசிமை நான் சந்தித்தேன். இப்போ குல்துலகு, அவரிடத்தில் நான் கேட்டேன், லக்கத் ஹத்தஸ்தனி, எனக்கு நீ அறிவித்தாய், ஹதீசன், ஒரு ஹதீஸை அறிவித்தாய், மா ஹத்தஸ்துஹு பாது, இதுவரைக்கும் நான் அதை யாருக்கும் சொல்லவே இல்லை, அப்படி ஒரு ஹதீஸ் எனக்கு சொல்லிங்களே, யாபம் இருக்குதான்னு கேட்குறாரு. கால, அவர் காசிம் கேட்குறாரு, ஃபமாஹுவ, அது என்ன ஹதீஸு, அது என்ன? ஃபஹ்பர்துஹு, நான் அவருக்கு செய்தியை சொன்னேன். என்ன செய்தியை? இந்த மாதிரி சொன்னீங்கல்ல, ஒரு பால் ஊட்ட சொன்னாங்க, மகரம் ஆயிரும்ண்டு, அந்த ஹதீஸு தான் அப்படின்றவுடனே கால அவர் சொன்னார், ஹதீஸுஹு அன்னி, நான் சொன்னதாக அறிவித்து விடு, அண்ணா ஆயிஷத்தை அகுபரத்து நீஹி, இப்போ ஹதீஸு நீ அறிவித்து விடு, அன்னி காசிம் சொன்னதாக அறிவிச்சிக்க. ஏன்னு கேட்டால் நானாக சொல்லலை, அண்ணா ஆயிஷத்தை அகுபரத்து நீஹி, ஆயிஷா தான் எனக்கு அதை அறிவித்தார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதில் கூடுதல் விஷயம் என்னென்னு கேட்டால், கேட்குறவருக்கே பயம் வர்ற மாதிரி ஹதீஸாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். இது ஒரு தயக்கத்துக்கு நீங்கள் வச்சுக்கிறங்க, ஒரு தகவலுக்காக வேண்டி. இந்த ஹதீஸை பற்றி இன்னும் முஸ்லீமில் வரக்கூடிய இன்னும் பல அறிவிப்புகளில் இன்னும் பலவிதமான வார்த்தைகள்லாம் வருகிறது. அதை நம்ம வந்து நாளைக்கு